நம்ம எல்லாருமே படித்த முதுகெலும்பு இல்லாத முட்டாள்கள். ஜனநாயகன், ஸ்பைடர் மேனு, அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேன்னு எல்லாத்துக்கும் ஸ்டோரி போடுற எல்லாருக்கும் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். முதுகெலும்பு இருந்தால் பதில் சொல்லுங்கள். நம்ம இங்கே ஜனநாயகனுக்கு ஸ்டோரி போட்டு அது ரிலீஸுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் நமக்கும் சேர்த்து போராடுறாங்க அங்கே டெல்லியில். இந்தியாவிலேயே அடக்குமுறைக்கு முதல்ல எதிர்ப்பு கொடுக்குற ஒரே ஸ்டேட்டுனா அது தமிழ்நாடு தான். ஆனால் இப்போது அதுவே வாய முடிக்கிட்டு இருக்கு. எல்லாருமே படித்த முட்டாள்களாக தான் தெரியும். இப்போ எல்லாருக்கும் நீட்டுக்கு முதல்ல எதிர்ப்பு கொடுத்ததே தமிழ்நாடு தான். ஆனால் இப்போ 20 பேர் செத்ததுக்கு அப்புறமும் நம்ம வாயை திறக்கல. சரி, அதுக்கு தான் சப்போர்ட் பண்ணலன்னு பார்த்தா நீட் லீக்குக்கு எதிர்த்து இப்போ போராட்டம் பண்ணுற யாருக்கும் மறுபடியும் சப்போர்ட் பண்ணல. இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் ஒன் ஆஃப் த பெரிய ப்ரொடெஸ்ட் ஜல்லிக்கட்டு பண்ணுச்சு. ஆனால் இப்போ அதுவே வாய மூடிக்கிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் தான் ஜாதி மதம்னு எதுவுமே பார்க்காம நியாயத்துக்கு எதிர்த்து போராடுவோம். நம்ம டெய்லி பார்க்குற இன்ஃப்ளூயன்சர்ஸ்லேருந்து செலிபிரிட்டி வரைக்கும் யாருமே வாயை திறக்கல. அதனால் நான் இப்போ கேட்டுக்கிறேன், நான் எனக்கு தெரிஞ்ச இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாரையும் இதில் டேக் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாரையும் இதில் டேக் பண்ணுங்கள். கொஞ்சமாச்சும் இதை பற்றி பேச சொல்லுங்கள். நான் பேசுறதுனால என்ன மாறப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தீக்குச்சி தான் காட்டு தீ பரவறதுக்கு உதவும், புரியும்னு நினைக்கிறேன்.